ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். நாங்கள் சகோதரிகள் இணைந்து இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலும் கூட தேவனை மகிமைப்படுத்தவும் துதிக்கவும் தேவன் தந்த இந்த தருணத்துக்காக எங்கள் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை செலுத்திக் கொள்கிறோம். ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அபிஷேகம் செய்தவர் மறவா, மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மனிதனின் அன்பு நிலை மாறினாலும் மகிமையின் தேவன் உன்னை மறவா. மகிமையின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தின மறவா. தரிசனம் தந்தவர் மறவா, தாங்கியே நடத்தின மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எல்லாவின் தேவன் உன்னை மறவா. எப்பக்கம் நெருக்கங்கள் உன்னை சூழ்ந்திட்டாலும் எல்லாவின் தேவன் உன்னை மறவா. எல்லாவின் தேவன் உன்னை மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு பொழுதிலும் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய இயேசு மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வாக்குத்தத்தம் தந்தவர் மறவா, வழிகாட்டி நடத்திட மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வானமும் பூமியும் நிலை மாறினாலும் வார்த்தையை நிறைவேற்ற மறவா. வார்த்தையை நிறைவேற்ற மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை ஒரு பொழுதில் மறவா. மறவா இயேசு மறவா, உன்னை உருவாக்கிய ஏன் மறவா. அழைத்தவரும் நீ மறவா. ஆமென். பிரைஸ் காட். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆனால் நம் தேவன் அதிலிருந்து நம்மை பாதுகாத்து நம்மை அரவணைப்பார். தாவீதுக்கு வராத துன்பமா? யோசேப்புக்கு வராத துன்பமா? யோபுக்கு வராத துன்பமா? மோசேக்கு வராத துன்பமா? தாவீது தன் சொந்த மகனால் நெருக்கப்பட்டான். அவனுக்கு பயந்து தன் ஜீவனை கொண்டு ஓடினான். எப்பொழுது என்ன நடக்கும், தன் ஜீவன் தப்பி போகுமா என்று தெரியாமல் தவித்து கலங்கியிருப்பான். யோசேப்பு தன் சொந்த சகோதரனால் வித்து போடப்பட்டான். அடுத்தது அவன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகிறது என்று தெரியாமல் கலங்கி இருப்பான். யோபு அவன் மனைவியே அவனை செத்து போக சொல்லுகிறாள். அவன் நிலைமை நினைத்து பாருங்கள். மோசே தன் சொந்த ஜனங்களால் நெருக்கப்படுகிறான். அவன் மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். இவர்கள் அடிக்கப்பட்டும் நெருக்கப்பட்டும் இருந்தும் எந்த சூழ்நிலையிலும் தேவனை தூஷிக்கவோ அவரை வெறுக்கவோ செய்யவில்லை. அதன் பலன் அவர்களை தேவன் நீதிமானாக மாற்றினார். அவர்களுக்கு ஒரு கேடும் வராதபடிக்கு பாதுகாத்தார். இந்த நாட்களிலும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் காணப்படும் தேவ பிள்ளைகளே, கலங்க வேண்டாம். உங்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடுகிறவர்கள் இந்த பூமியில் இல்லாமல் அறுப்புண்டு போவார்கள். இல்லை என்றால் அவர்கள் உங்கள் பட்சத்தில் வரும்படிக்கு தேவன் செய்வார். அவரால் செய்ய முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஏதுமில்லை. சோர்ந்து போக வேண்டாம். தீமையை நன்மையாக முடிய பண்ணுகிற தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமே. தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. பிரைஸ் காட்.